Welcome students. So நம்ம previous sectionல introductions of optics. So light பத்தியான ஒரு basic term பத்தி discuss பண்ணோம். Light is a form of energy. Light travel in a straight line. The speed of the light in vacuum 3 into 10 to the power 8 meter per second. So அதெல்லாம் நம்ம previous sectionல already discuss பண்ணோம். So today we discuss basic properties of reflections. Light உடைய basic properties. It's okay. So already we know that. ஸோ ஒரு மிரர் வழியாக நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ மிரருங்கிறது ஒரு சைடு வந்து சில்வர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இன்சிடென்ட் ரே. ஸோ இது இதோடைய நார்மல் ரே. ஸோ இந்த மிரரில் பட்டு தே ஆர் ரிஃப்ளெக்டட். ஓகே, இந்த கிவன் டயக்ராம் பாருங்கள். ஸோ இன்சிடென்ட் ரே, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இன்சிடென்ட் ரே ஒரு மிரரில் படுது. இந்த மிரருங்கிற இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் த நார்மல். நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் ரேக்கும் உண்டான ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஸோ அதே மாதிரி மிரரில் பட்டு நமக்கு போகுது இல்லையா, தட் இஸ் த ரிஃப்ளெக்டட் ரே. தட் இஸ் த ரிஃப்ளெக்டட் ரே. ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ அது மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் உண்டான ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளாக்ஷன்ஸ். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த கிவன் டயக்ராமில் பாருங்கள், பாட்டமில் இருக்கு இல்லையா, ஒரு இன்சிடென்ட் ரே பாஸ் ஆன் டு தி மிரர் அண்ட் ரிஃப்ளெக்டட். தட் இஸ் த ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளாக்ஷன்ஸ். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இதை இன்டிமேட் பண்ணக்கூடியதுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே. This is the incident ray. This is the normal. This is the reflected ray. The angle of incidence is the angle of reflections. So according to law of reflection, the angle of incidence is equal to angle of reflection. This is first law. இல்லையா? இதே மாதிரி செகண்ட் ஒன் என்னது, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே இஸ் லை ஆன் தி சேம் பிளேன். இந்த டயக்ராம் பாருங்கள், இது எல்லாமே தே ஆர் இன் தி சேம் பிளேன். ஒரே தளத்தில் வந்து இருக்கு இல்லையா, இது அப்படியே திருப்பி நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி காமிச்சா எல்லாமே அலாங் தி சேம் டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ ஓகே, இதான் நமக்கு செகண்ட் லா. ஸோ இப்போ அக்கார்டிங் டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஃபர்ஸ்ட் லா, த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ் they are lie in the same plane. They are lie in the same plane. Second one, the angle of incidence I is equal to angle of reflections. ஸோ நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் படித்தது தான், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த பேசிக் ஐடியாவோட நம்ம புக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ரிஃப்ராக்ஷன்ஸை பற்றி 10th வந்து கொடுத்துருந்தாங்க ஆப்டிக்ஸில். பட் நம்ம ரிஃப்ளாக்ஷன்ஸ் படிச்சிருப்போம், மேபி நமக்கு மறந்துருக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த வீடியோ கிளாஸஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பிளெயின் மிரர். திஸ் இஸ் த பிளெயின் மிரர். ஸோ அதுக்கு இன்ஃப்ரண்ட்டாக நம்ம வந்து ஒரு கேண்டிலை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேண்டிலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, இந்த கேண்டிலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து சம் ஆஃப் த இன்சிடென்ட் ரேஸ் எதில் பாஸ் ஆகுதுன்னா இந்த மிரரில் பாஸ் ஆகுது. பட்டு நமக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹியூமன் பீயிங்ஸுடைய ஐ காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஐக்கு அந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜஸ் எங்கே வியூ ஆகுது அப்படிங்கிறத பிஹைண்ட் த மிரர், இந்த மிரருக்கு பின்னாடி அப்டெயின்ட் ஆகக்கூடிய இமேஜஸ் வி கால் இட் அஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஒரு சிம்பிளிசிட்டிக்காண்டி 2 ரே மட்டும் காமிச்சிருக்கோம். இப்படி ஒரு ரே பட்டு கண்ணில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய, அது எந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகுதோ அங்கே வந்து நமக்கு என்ன காமிச்சிருக்காங்கன்னா அந்த விர்ச்சுவல் ஆப்ஜெக்டுடைய பாட்டம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாப்லேருந்து வரக்கூடிய ஒரு ரே எடுத்து அதோடைய கன்வெர்ஜ் ஆகக்கூடிய இடத்தையும் வச்சு நமக்கு வந்து இமேஜோடைய டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட்டை வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த கிவன் இமேஜஸ் நமக்கு எதை இன்டிமேட் பண்ணுதுன்னா, ஒரு பிளெயின் மிரரில் இமேஜஸ் எப்படி அப்டெயின்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக விர்ச்சுவலாக தான் அப்டெயின்ட் ஆகும். மாய பிம்பம்னு சொல்லுவாங்க தமிழில், வெர்ச்சுவல். அது மாதிரி எரக்ட்,
நேராக தான் வந்து அப்டெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பிளேன் மிரராக இருக்கும்போது சேம் சைஸ், சேம் டிஸ்டன்ஸ், அது ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸில் பார்க்குற மாதிரி அதே டிஸ்டன்ஸில் தான் இமேஜஸ் வந்து அப்டேட் ஆகும். இங்கே என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டில் தான் வந்து நமக்கு வெர்ச்சுவல் இமேஜஸ் வந்து அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் சம் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளேன் மிரர்ஸ். ஸோ இப்போ மிரருடைய பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்னென்னா ரிஃப்ளாக்ஷன்ஸ். பாஸ் பண்ணக்கூடிய இன்சிடென்ட் ரே பிளேன் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த லைட் பீம்ஸை நம்ம கன்வெர்ட்ஸ் பண்ணுறோம், டைவர்ஜிங் பீம் எடுத்து பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல ஒரு வெர்ச்சுவல் இமேஜஸ் வியூ ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் த வெர்ச்சுவல் இமேஜஸ். ஓகே. இப்போ இதோடைய கேரக்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, நான் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுறேன். வாட் ஆர் த கேரக்டர் ஆஃப் பிளேன் மிரர்னா, the image formed with a plane mirror is virtual, மாய பிம்பமாக தான் இருக்கும், எரெக்ட் அண்ட் லேட்ரலி இன்வெர்ட்டட். லேட்ரலி இன்வெர்ட்டடுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்லேருந்து இல்லை நம்முடைய ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைஸ் ஆகும் இல்லையா, ரைஸ் ஆகிற மாதிரி தெரியும். தட் இஸ் த லேட்ரலி இன்வெர்ட்டட். ஸோ அது மாதிரி சைஸ் ஆஃப் த இமேஜஸ் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபேர் பிஹைண்ட் த மிரர் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ மிரருக்கு முன்னாடி என்ன ஹைட்டில் இருக்கோ, என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ, அதே மாதிரி பிஹைண்ட் த மிரர் சேம் டிஸ்டன்ஸ் அண்ட் சேம் ஹைட்டில் வந்து த விர்ச்சுவல் இமேஜஸ் இஸ் அப்டைன்ட். ஸோ அதான் அந்த கிவன் டயக்ராம் நமக்கு காட்டுது. ஓகே. ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பிளேன் மிரர்ங்கிறது லோயர் கிளாஸில் ஸ்டடி பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ்டாக வச்சு தான் நம்ம லென்ஸை பற்றி படிக்கிறோம். ஸோ நம்ம புக்கில் வந்து 10th புக்கில் வந்து ரிஃப்ராக்ஷன்ஸ் லென்ஸ்குள்ளே போயிட்டாங்க. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மிரரை பற்றியான ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கிளாஸஸ் போடுறோம். அப்போ ஸ்பெரிக்கல் மிரர்ஸுங்கிறது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் த ஹோலோஸ்பியர். ஒரு கிளாஸ் அப்படி மாதிரி இமேஜினேட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸை நம்ம ரெண்டாக அப்படி கட் பண்ணுறோம். ஸோ ஒரு பகுதியை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்கேவ்னும், இன்னொரு பகுதியை வந்து கான்வெக்ஸ்னு சொல்கிறோம். இந்த காமிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு ஹோலோ கிளாஸில் இப்போ நம்ம ரெண்டாக அப்படி கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணோன்னே இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் தான் இருக்குது இல்லையா, இட்ஸ் லுக் லைக் a ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ். அப்போ இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா, இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நான் அதை கொஞ்சம் ரப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹோலோ கிளாஸ் ஸ்பியரை அப்படி நம்ம ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா அதோடைய ரைட் சைட் பார்ட், ஸோ நமக்கு கான்கேவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டு ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சைடாக வந்து சில்வர் கோட்டிங் வந்து கொடுக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்னர் ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் போய் பட்டுச்சுன்னா அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் இன்னர் ரிஃப்ளெக்டிவாக இருந்தால் அது என்ன மிரர், கான்கேவ் மிரர். ஸோ அதே இது இந்த ஹோலோஸ்பியருடைய லெஃப்ட் பார்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதோடைய கர்வ்டு சர்ஃபேஸஸ் லெஃப்ட் பார்ட் எடுத்து இன்னர் சைடில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, சில்வர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. அப்போ ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா அவுட்டர் சைடில் இருக்கும். அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட் பீம்ஸ் இங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, இங்கே நடக்கக்கூடியது அவுட்டர் ரிஃப்ளெக்டிவ். ஸோ அவுட்டர் ரிஃப்ளெக்டிவாக இருந்தால் அது கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரருங்கிறது இன்னர் ரிஃப்ளெக்டிவ், கான்வெக்ஸ் மிரருங்கிறது அவுட்டர் ரிஃப்ளெக்டிவ். ஸோ இந்த ஐடியா நமக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து அது கான்கேவாக இருந்தாலும் சரி, கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி, சில பேசிக் டெர்மினாலஜி பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிவன் டயக்ராம் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவீங்க. இங்கேருந்து வரக்கூடிய சம் லைட் ரைஸ் ஸோ இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இன்னர் ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா இது என்ன மிரர், ஓகே, தட் இஸ் த
concave mirror. Concave mirror. So okay. இதில் நம்ம சில ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சருங்கிறது எதை குறிக்குன்னா ஒரு புள்ளியை தான் குறிக்கும். தட் இஸ் த பாயிண்ட். ஸோ எதுக்குள்ள டிஸ்டன்ஸ்னால் இந்த கர்வ்டு சர்ஃபேஸுடைய மிரர் இருக்கு இல்லையா, சரி, இந்த கர்வ்டு சர்ஃபேஸுடைய மிரர் அதோடைய சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போல்னு சொல்லுவோம். சென்டர் பாயிண்ட் ஆடி மையம் சொல்லுவாங்க தமிழில். போல் ஆஃப் த மிரர் தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா அது. ஸோ இப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த பீக்கு உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ். ஸோ இப்போ சிங்கிறது ஒரு பாயிண்ட்டை தான் குறிக்கி சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிங்கிறதும் ஒரு பாயிண்ட்டை தான் குறிக்கி போல் ஆஃப் த மிரர். பட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ், த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸுங்கிறது ஒரு லென்த்தை குறிக்கி. That is the length, the distance between the center of curvature and pole of the mirror. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை குறிக்கி. That is the radius of curvature. இட்ஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து பாஸ் பண்ணக்கூடிய எல்லா ரேஸும் எங்கே போய் கன்வெர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய பீம்ஸ் எல்லாமே பட்டு அதோடைய ஃபோக்கல் பாயிண்டில் தான் கன்வெர்ஜ் ஆகுது இல்லையா. ஃபோக்கல் பாயிண்ட், தட் இஸ் ஆல்சோ பாயிண்ட், ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய லைட் எல்லாமே எதில் படுதுன்னா இந்த ஃபோக்கல் பாயிண்டில் படுது. ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் ஃபோக்கல் பாயிண்ட். திஸ் இஸ் ஆல்சோ பாயிண்ட். அப்போ போலுக்கும் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் உள்ள லென்த்தை குறிக்கிறது தான் வந்து ஃபோக்கல் லென்த். தட் இஸ் த ஃபிஃப்த் ஒன், ஃபோக்கல் லென்த். அப்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த்துங்கிறது ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கல் பாயிண்ட், இந்த போல் எல்லாமே எதை குறிக்குன்னா ஒரு புள்ளியை குறிக்கி. இது எல்லாமே பாயிண்ட். பட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாயிண்ட்ஸை குறிக்கி. பட் ரேடியஸுங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்குள்ள டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த்துங்கிறது ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதே தான் சேம் ஃபார் கான்வெக்ஸ் மிரர். இதோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் தி அவுட்டர் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ அவுட்டர் ரிஃப்ளெக்ஷன்னாலே அந்த மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர். இப்போ நம்ம மிரரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து வரக்கூடிய ரேஸ் எல்லாமே பட்டு டைவர்ஜ் ஆகுது. அப்போது அதெல்லாம் போய் கன்வெர்ஜ் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா ஃபோக்கல் பாயிண்ட். ஓகே. ஸோ கான்வெக்ஸ் மிரருக்கு பிஹைண்ட் த மிரர் தான் நமக்கு என்ன அப்டேட் ஆகும், ஃபோக்கல் பாயிண்ட் வந்து இருக்கும். எங்கே அவருடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் எங்கே இருக்கும், அந்த மிரருக்கு பிஹைண்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போதே எப்படி கட் பண்ணுறோம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அது புரியும். இந்த கிவன் டயக்ராம் பாருங்கள். இந்த கிவன் டயக்ராமில் இப்படி தான் கட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்படி கட் பண்ணும்போது இதுதான் கான்வெக்ஸ். அப்போது நமக்கு ஃபோக்கல் பாயிண்ட்டுங்கிறது இங்கே தான் வரப்போகுது. ஃபோக்கல் பாயிண்ட் இங்கே வரப்போகுது. இதுதான் அதோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கான்வெக்ஸ் மிரருக்கு. பட் அதே இது கான்கேவ் மிரருக்கு நம்ம இப்படி கட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம கான்கேவ் மிரர்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் அதோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ ஃபோக்கல் பாயிண்ட்டுங்கிறது இங்கே வரும், இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரருக்கு முன்னாடி வரும். பட் கான்வெக்ஸ் மிரருக்கு பிஹைண்டாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். ஓகே. இந்த ஐடியாவோட நம்ம அடுத்து மூவ் ஆகிறோம். ஓகே. இது சம் ரூல்ஸ் ஃபார் கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் ஆல்சோ. பட் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து கான்கேவ் மிரருடைய டயக்ராம். ஃபஸ்ட்டு ரூல், ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கான ஃபஸ்ட்டு ரூல். ஸோ இதில் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு லைன் ட்ரா ஆகுது இல்லையா, நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. தட் இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். முதன்மை அச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ஏபிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டுடைய ஹைட். ஏபி இஸ் த ஆப்ஜெக்டுடைய ஹைட். ஸோ அதோடைய ஹெட்லேருந்து ஒரு லைட் பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அது பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக வருது. தட் இஸ் த ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ஒன், அதே மாதிரி ஹெட்லேருந்து வரக்கூடிய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த ரே அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் த செகண்ட் ரூல். தேர்டு ரூல்,
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உடைய ரே வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக பாஸ் ஆகும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக பாஸ் ஆகும். இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து போலில் படக்கூடிய அதே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் அதே ரிஃப்ளெக்ஷன்ஸில் நமக்கு ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்த்து பாயிண்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம டயக்ராமுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 1, 2, 3 இந்த 3 ரூல் எடுத்து தான் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். இந்த 3லேயுமே நம்ம 2 ரூலை பயன்படுத்தி கூட டயக்ராம் வரைஞ்சிடலாம் கன்வீனியன்ட்டுக்காண்டி. ஸோ அப்போ நான் திருப்பியும் ஒரு திருப்பு ரேண்டமாக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல். ஒரு ஆப்ஜெக்டுடைய ஹெட்லேருந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போனால் அது ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆகும். ஸோ அதே இது ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைட் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைட் அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். இந்த 3 ரூல் மட்டும் மைண்டில் வச்சுட்டு இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். ஒரு திருப்பி அதை ஸ்லோவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், தேர்ட் ரூல். ஃபஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், தேர்ட் ரூல். இட்ஸ் ஓகே. இந்த கிவன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னா இன்ஃபினைட்டில் வச்சுருக்காங்க. இன்ஃபினைட்டில் வச்சா நமக்கு தெரியும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பேரலல் ரே எங்கே ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா ஃபோக்கல் பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ இமேஜஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபோக்கல் பாயிண்டில் வந்து கிடைக்கும். அதோடைய ஃபோக்கல் பாயிண்டில் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு இன்ஃபினைட். பட் ஆல்மோஸ்ட் தட் இமேஜ் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் டிம்னிஸ்ட் இமேஜஸாக தான் கிடைக்கும் இல்லையா. டிம்னிஸ்ட் மீன்ஸ் ஸ்மால் சைஸில் தான் கிடைக்கும் ஃபஸ்ட் டயக்ராம். சரி, இப்போ ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள். இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள். நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சா இமேஜ் எங்கே அப்டைண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். பிட்வீன் தி C and F, இந்த ஸ்மால் சைஸில் கிடைக்கலையா C and F, அதுவும் எப்படி கிடைக்கும் நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட். இன்வெர்டட்னா தலைகீழாக கிடைக்குன்னு அர்த்தம். வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட்னா மாயம் அண்டு மாய பிம்பம், நேரான பிம்பம்னு சொல்லுவோம். பட் கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நமக்கு ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜஸ். ரியல்னால் என்ன அப்படின்னா அதை நம்ம ஒரு ஸ்க்ரீனில் அப்டைன் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடிஞ்சால் அது ரியல் இமேஜஸ். ஸோ அப்போ செகண்ட் டயக்ராம் நமக்கு எதை காட்டுதுன்னா பியாண்ட் C நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சா பிட்வீன் தி C and F வந்து இமேஜஸ் வந்து அப்டேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள். அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம இமேஜை வச்சா அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நமக்கு ஆப்ஜெக்டை வச்சா இமேஜஸ் வந்து அப்டேட் ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் ஹைட், சேம் டிஸ்டன்ஸ். ஸோ அட்சியில் வச்சா அட்சிலேயே வந்து நமக்கு இமேஜஸ் வந்து அப்டேட் ஆகும். பட் ரியல் அண்ட் இன்வெர்டட் சேம் சைஸ். இது தேர்ட் ஒன் இல்லையா. ஓகே. ஃபோர்த் ஒன் பாருங்கள். பிட்வீன் C and Fக்கு நடுவில் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். இமேஜஸ் எங்கே அப்டேட் ஆகுது? பியாண்ட் C enlarged images, real and inverted. ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் அட் ஃபோக்கல் பாயிண்டில் வச்சா இமேஜஸ் வந்து இன்ஃபினைட்டில் தான் கிடைக்கும். ஸோ இன்ஃபினைட்டில் கிடைக்குன்னு காமிச்சிருக்காங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் நமக்கு கணக்கு தெரியாது. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெர்ச்சுவல் இமேஜஸ் வந்து அப்டேட் ஆகும். அதுவும் எரக்ட் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜஸ் வந்து அப்டேட் ஆகும். த லாஸ்ட் ஒன், that is the sixth diagram. Within the focus, இது ஃபோக்கல் பாயிண்ட். வித்தின் தி ஃபோக்கஸ் நம்ம ஆப்ஜெக்டை வைக்கும்போது இமேஜஸ் எங்கே அப்டேட் ஆகுதுன்னா பியாண்ட் த மிரர், பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பின்னாடி அதோட பெரிய சைஸில் என்லார்ஜ்டு செமி வெர்ச்சுவல் எரக்ட் அண்ட் enlarged images is obtained for concave mirror. எந்த கண்டிஷனில்? வித்தின் தி ஃபோக்கஸ்.
ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போல் ஆஃப் த மிரருக்கும் நடுவில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய இமேஜஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா என்லார்ஜ்டு இமேஜஸ், விர்ச்சுவல் இமேஜஸ், எரக்ட் இமேஜஸ், பியாண்ட் த மிரர், பிஹைண்ட் த மிரர் நமக்கு இமேஜஸ் ஷுட் பி அப்டைன்ட். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஒரு டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதையும் கோத்ரூ பண்ணிக்கிறோம். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்ஃபைனிட்டில் வச்சா எங்கே தான் அப்டேட் ஆக போகுது? பொசிஷன் ஆஃப் த இமேஜஸ் அட் தி ஃபோக்கஸ். ஸோ ரியல் அண்ட் இன்வெர்டட் தான், டிம்னிஸ்ட் நம்ம கண்ணுக்கே தெரிய போகிறது இல்லை. பியாண்ட் சி வச்சோம் அப்படின்னா பிட்வீன் தி எஃப் அண்ட் சி டிம்னிஸ்ட் இமேஜஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். அட் சியில் வச்சா நம்ம பார்த்தோம் அட் சிலேயே கிடைக்கும் சேம் சைஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சி அண்ட் எஃப், பியாண்ட் சி என்லார்ஜ்டு கிடைக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டட். அட் எஃப்ல வச்சா இன்ஃபினைட்டில் கிடைக்கும் ஹைலி என்லார்ஜ்டு ரியல் அண்ட் இன்வெர்டட். பிட்வீன் தி போல் அண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் நடுவில் வச்சா பிஹைண்ட் த மிரர் enlarged virtual and erect. That is the very important. ஸோ கான்கேவ் மிரரில் ஒரே ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் நமக்கு இமேஜ் வந்து பிஹைண்ட் த மிரர் கிடைக்கும். அது பிட்வீன் தி போல் ஆஃப் த மிரர் அண்ட் ஃபோக்கல் பாயிண்ட், விர்ச்சுவல், எரக்ட் அண்ட் என்லார்ஜ்ட். ஸோ உங்களுக்கு கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து சம் பேசிக்ஸ் நம்ம லோயர் கிளாஸில் படித்தது தான், ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டோம். ஹோப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.